ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 18/7/2026 பரபவ வருடம் ஆடி மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தி. காலை 9:37 பின்பு பஞ்சமி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் பூரம். இரவு 11:11 பின்பு உத்திரம். பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 3 வரை, குளிகை காலம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருவோணம், அவிட்டம். கரி நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 9, விதி எண் 8. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 9ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 8ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் நல்ல விதமான நன்மைகள் அதிகரிக்கும். பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு நிதானமும் நிம்மதியும் அதிகரிக்கும். பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். உப்புக்காகாத நட்புகள் ஒதுங்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம் படிப்பது அல்லது கேட்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சேர்ந்தவங்க ஸ்ரீனிவாச பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XL. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கான அடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய நாள். புதிய புதிய முயற்சிகள் மூலமாக பெரிய பெரிய நன்மைகள் அதிகரிக்கும். பொதுவாகவே தொழில் ரீதியான வகையில் புதிய புதிய சூட்சுமங்களை கையாண்டு பெரிய பெரிய நன்மைகளை லாபங்களை சம்பாதிக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குருவி கூட்டை களைக்காமல் இருப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மோதக பெரியர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் சென் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JX. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு உழைப்புக்கு தகுந்த மதிப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் தானாகவே விலகும். கண் மருத்துவத்துறையில் உள்ள மருத்துவர்களுக்கு பொன்மோன்ற காலம் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நாட்டு சர்க்கரை தானம் செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு காரிய சித்தி அனுமந்த சுவாமியை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IW. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு உண்மையான செயல்பாடுகளுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். உழைப்பால் உங்களுக்கான மதிப்பும் உங்களுக்கான சிறப்பும் மிகுதியாகக்கூடிய நாளாக அமையும். கடன் தொலையிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அண்டங்காக்கைக்கு அன்னம் கொடுப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சத்குருநாதர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HB. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வெறுப்புகள் விலகி சிறப்புகள் சேரும். ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதால, சந்திர பகவானோடு சுக்கிர பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்பு இல்லாத மனிதன் அரை மனிதன் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் ஆண்டாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JU.
கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிரிகள் கூட நண்பர்களாகும் நல்ல நாள். மன அமைதி மிகுதியாகக்கூடிய நாளாக அமையும். சின்ன சின்ன அதாவது சமோசா, பப்ஸு, டீ, காபி சம்பந்தப்பட்ட பேக்கரி தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு வியாபாரம் களை கட்டும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிர்ஷ்ட மச்சங்களை அந்தி பொழுதில் பார்ப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு திருத்தணி முருகப் பெருமான நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FT. நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம். வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு துயரங்களும் தோல்விகளும் விலகும். இது நாள் வரையில் இருக்கக்கூடிய மந்தமான நிலை மாறி ஒரு மார்க்கமான சூழல் அதிகரிக்கும். லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால தந்திரமான முயற்சிகளுக்கு மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றிகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்பு பேச்சையும் ஆறுதல் வார்த்தையையும் கடைபிடிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு நர்தன கணபதி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ES. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சாதுரியமான செயல்பாடுகள் அதிகரிக்கும். அதன் காரணமாக சந்தோஷமான சூழல் உருவாகும். சாதகமான சந்தர்ப்பங்களும் சரளமான பண வரவுகளும் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பஞ்சலோக விக்கிரகங்களுக்கு பன்னீர் தானம் செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு அலங்கார பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DR. தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு நெருப்பாக செயல்பட வேண்டிய பொறுப்பான நாள். உங்களுக்கான சிறப்புகளும் மதிப்புகளும் அதிகரிக்கும். எதிரிகள் உதிரியாகக்கூடிய நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்னப்பறவைக்கு ஆகாரம் கொடுப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு அங்காளம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CQ. மகர ராசியை பொறுத்தளவுக்கு எதிர்த்து நிற்பவர்களை ஜெயித்து காட்டக்கூடிய நாள். அதாவது கடந்த கால கலக்கங்கள் விலகி கௌரவ வாய்ப்புகள் அமையும். குடும்பத்தில் கனகச்சிதமான வருமானங்களும் ஒற்றுமைகளும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விநாயகர் அகவல் படிப்பது அல்லது கேட்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு பொன்னி அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BI. கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு யமகண்டத்தில் கூட ஏற்றம் காணக்கூடிய நாள். கைமேல் காசு கிடைக்கக்கூடிய, கௌரவ வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய, கடல் கடந்த பயணங்கள் அமையக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்னப்பறவைக்கு ஆகாரம் கொடுப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு அக்னீஸ்வர பகவான் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AQ. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு மறக்க முடியாத நன்மைகள் கிடைக்கும். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் மறுக்க முடியாத மறக்க முடியாத நன்மைகளை உண்மையாக சந்திக்க முடியும். கடந்த காலங்களில் கொடுத்த வாக்கை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில்
பக்தி இசையில் பாடல் கேட்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு யானை பாத விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SE. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கடிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அடிப்படை உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.